நமஸ்காரம். இன்னைக்கு எபிசோட்ல 12வது எபிசோட்ல பாடல் பிறந்த கதையில உங்களை வரவேற்கதில் மிக்க மகிழ்ச்சி. முருகனுடைய பாடல் அப்படிங்கறதுனால ஜோதியாக தோன்றிய கந்த பெருமானோட திருவடிகளை வணங்கி, திருப்பரங்குன்றத்துல சுவாமி சத்தியகிரீஸ்வரரா நிற்கிறார். அதனால அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வந்து அங்க கோயிலே வந்து ஒரு நாளைக்கு க்ளோஸ் பண்ணி இங்க வந்து கும்பாபிஷேகம் ஆயிருக்கு நம்ம சத்தியகிரி அப்படிங்கிற இடத்துல. உல்லாசில நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ எலையோ அப்படின்னு சுவாமிய சொல்லியிருக்கார். உல்லாசம் அப்படின்னாவே திருப்பரங்குன்றம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம். நிராகுல அப்படின்னா திருச்சீரலைவாய். இந்த கஷேத்திரத்துல உங்களுக்கு தெரியும் சூரனைய சம்ஹாரம் பண்ண இடம். லோக அப்படின்னா பழனி திருஆவினன்குடி, லோக சுபிக்ஷத்துக்காக அங்க இருக்கார். இத அப்படின்னா ஏரகம் திரு ஏரகம். சல்லாப அப்படின்னா திருத்தணி. வினோதன் ஆக இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை. சுவாமி பழமுதிர்ச்சோலையும் மதுரை இங்கதான் இருக்கு, ஏரகமும் இங்க பக்கத்துல இருக்கு. சோ 6 படை வீட்லையும் ஒன்றுதோறு ஆடி சுவாமியோட திருவிளையாடல் நமக்கு தெரியும். முருகனோட திருவிளையாடல் இன்னைக்கு திருவருள் கூடியிருக்கு. உங்களுடைய முருகன் பாட்டை எங்களுக்காக இந்த எபிசோட்ல பகிர்ந்துக்கணும்னு ஆடி கர்த்திகையை முன்னிட்டு இந்த பாட்டை கேட்கிறோம். ஆடி கிருத்திகைக்கு இந்த பாட்டு முடிஞ்சா முருகனோட அருள் இருந்தா இன்னும் எழுதிடலாம். என்னுடைய எக்கோ வருது. ஆடி கிருத்திகை முன்னிட்டு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவன் அருள் இருந்தா புது பாட்டு, ஏற்கனவே எழுதின பாட்டுல ஒண்ணு இருக்கலாம். இந்த பாட்டு இதுவும் கிட்டத்தட்ட 94-95 பேர் எழுதினதுதான். அந்த சமயத்துல கொஞ்சம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். இப்ப இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் அப்போ ஓரளவுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதுல இந்த பாட்டு முருகன்னாலே அழகு. நீங்க அதை சொல்லல. முருகன் என்றால் அழகு. முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்றுதான் அர்த்தம். அழகென்ற சொல்லுக்கு முருகா என்று ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. அதே முருகனின் மறுபெயர் அழகுன்னு பெஹாக்ல திருச்சி சங்கரையர் அற்புதமா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. முருகனின் மறுபெயர் அழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு. அற்புதமான பாடல் ஒன்று இருக்கு. மகாராஜ சந்தானம் அழகா பாடுவார். நான் அந்த அளவுக்கு எழுதியிருப்பேனான்னு தெரியாது. எனக்கு இந்த ஹமீர் கல்யாணின்ற ஒரு ராகம் கேட்டதுலேருந்து, அது ஏதோ ஒரு கச்சேரியில சங்கர் நாராயணன், ஒரு டிவி சங்கர் நாராயணன், மதுரை டிவி சங்கர் நாராயணன் என்னோட ஆதர்ஷ வித்வான், பெரிய ஹீரோ எனக்கு அவர். நான் சொல்லியிருப்பேன், டி கே ஜெயராமன் என்னோட மானசீக குரு, டிவி சங்கர் நாராயணன் என்னோட ஆதர்ஷ வித்வான், கேவி நாராயணசாமி பீஷ்மாச்சாரியார் மாதிரி. இந்த மாதிரி மகாபிரிவாள்லாம் அவளெல்லாம் மனசில் இருந்துச்சுன்னா பாடுறது எழுதுறது எல்லாமே யார்கிட்டையும் நேர கற்றுக்கிற வாய்ப்பு கிடையாது. அந்த பாட்டு கேட்டதுலேருந்தே அதே மாதிரி நீங்கள் மானமு லேக்கான்னு ஒரு பாட்டு இருக்கு. மானமு லேக்கா தன்னவா டனு அபிமானமு, அது ஹமீர் கல்யாணி. அவர் வந்து வேற ஒரு பாட்டு பாடியிருந்தார், சங்கச்சைல விஹாரிணின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமாக பாடினார். அதை கேட்டதுலேயே எனக்கு அதில் ஒரு எழுதணும்னு ஆசை வந்தது. முருகன் பேரில் எழுதணும்னு ஆசை வந்து எழுதின பாட்டு இது. இது ஹமீர் கல்யாணின்னு நினச்சின்னு பாடும்போது சில சமயம் சாரங்கா எட்டி பார்க்கும். அது வந்து என்னுடைய அறியாமை காரணம். சாரங்காவும் ஹமீர் கல்யாணியும் கிட்டத்தட்ட ஒட்டி ஒட்டி வருன்றதுனால நமக்கு எதாச்சியாக சாரங்காவுக்கு போயிடுத்தோன்ற பயத்தோடவே பாடுவேன். வாச்சக தோஷக ராக க்ஷந்தவ்யக, அவ்வளோதான் சொல்ல முடியும். பாடுறேன். ராம் ராம். முருகன் அருள். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா கேட்கலாம். பாட ஆரம்பிக்கிறேன். முருகனை பத்தி நிறைய சொல்லலாம். ஆமா, பழனியை பொறுத்த வரைக்கும் பழனியில ஸ்தல விருட்சம் வந்து நெல்லி மரம் இருக்கும் திருஆவினன்குடியில. ஒரு தடவை ஒருத்தர் கரூர்ல இருந்து சேலத்துல இதெல்லாம் நிறைய பேர் ஆடி கிருத்திகை எல்லா கிருத்திகைக்குமே வருவா. இந்த கிருத்திகை மாசம் கிருத்திகை நட்சத்திரம் மாசா மாசம் வர்றப்போ வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போந்தா பிசினஸ் எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தருக்கு ரொம்ப கை வலி இருந்தது. அப்ப
அந்த ஸ்தல விருட்சத்துல இருந்து பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தப்ப செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில எல்லாம் சுவாமியை பாருங்கன்னு இப்பெல்லாம் நிறைய பேர் அந்த டைம் எல்லாம் கரெக்டா கூட சொல்றாங்க. ஆனா இவர் எதாச்சியா போய் சுவாமிய சுத்தி ரொம்ப வலிக்கிறதேப்பா அப்படின்னப்ப இந்த தோள்பட்டையில இந்த இடத்துல அந்த நெல்லிக்கனி வந்து ஒண்ணு டக்குன்னு விழுந்தது. விழுந்த உடனே அது ஒரு பிரம்ம அந்த வர்ம பாயிண்ட்ல விழுந்த மாதிரி அவருக்கு அன்னையில இருந்து கை வலியே இல்ல. அது மாதிரி முருகனோட திருவிளையாடல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் திருஆவினன்குடியில அற்புதமா இருக்கும். திருஆவினன்குடி பெருமாளே அப்படின்னு நாதவிந்து கலாதின்னு பாடியிருப்பா. தீபமங்கள ஜோதி நம நம. அதுல சுவாமிய ஜோதிஸ்வரூபமா தான் நம்ம அதுதான் முருகனோட அருள் அகண்டமானது. முருகனோட அருள் அகண்டமானது. அதுக்கு நடுவுல நம்ம நிற்கும் போது எப்போ அவரோட அருள் நம்ம மேல பாயுதுன்னு நம்ம உணர்ந்தா நமக்கு புண்ணியம். அவ்வளவுதான். அவரோட அருள் உங்க மேல எப்பவுமே இருந்துட்டே இருக்கனால தான் நீங்க இவ்வளவு நன்னா இருக்கீங்க, இவ்வளவு நன்னா பேசுறீள். என்ன 4 பேர் மதிக்கிற அளவுக்கு என்ன ஆண்டவன் படைச்சிருக்கானா அது முருகனோட அருள் தான், எங்க அப்பா அம்மாவோட புண்ணியம் தான். அது எனக்கு உணரணும்னா எனக்கு அந்த ஞானக்கண் திறந்தாதான் உணர முடியும். அப்படிங்கிறது அடியனோட சின்ன அபிப்பிராயம். இந்த பாட்டை பாடுறேன். உம் உம் ந 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 ந. உன்னழகை நான் காண உன்னழகை நான் காண கண்ணிரண்டு போதாதே. உன்னழகை நான் காண கண்ணிரண்டு போதாதே. கங்கையணி நாதல் மகனே முருகனே. உன்னழகை நான் காண கண்ணிரண்டு போதாதே. கங்கையணி நாதல் மகனே முருகனே. என்ன தவம் செய்தாலும் என் வினைகள் தீராதே. என்ன தவம் செய்தாலும் என் வினைகள் தீராதே. உன்னடியிற் சேராமலே இறைவனே. உன்னடியிற் சேராமலே இறைவனே. உன்னழகை நான் காண கண்ணிரண்டு போதாதே. ஆ, பன்னிருகை நாயகனே உன் இருக்கை மயில்தானே. பன்னிருகை நாயகனே உன் இருக்கை மயில்தானே. பார்க்கடலோர் மருகனே முதல்வனே. பார்க்கடலோர் மருகனே முதல்வனே. விண்ணிறங்கி வாராயோ விண்ணிறங்கி வாராயோ. விண்ணிறங்கி வாராயோ தன்னிறைந்த ஷண்முகனே. விண்ணிறங்கி வாராயோ தன்னிறைந்த ஷண்முகனே. என்னகத்து பேரரசே இறைவனே. என்னரகத்து பேரரசே இறைவனே. உன்னழகை நான் காண கண்ணிரண்டு போதாதே. வேலெடுத்து விளையாடும் வேலெடுத்து விளையாடும் வேலெடுத்து விளையாடும் பாலனே உனக்கில்ந்த பாலன் ஒரு சுமையோ மாயனே. வேலெடுத்து விளையாடும் பாலனே உனக்கிந்த பாலன் ஒரு சுமையோ மாயனே. சிலமிகு தென்பழனி நாயகனே. சிலமிகு தென்பழனி நாயகனே. இனியும் இந்த ஞாலமதில் தவிக்க என்னை விடலாமோ. நீரடித்து நீர் விலகி போனதில்லை. நீரடித்து நீர் விலகி போனதில்லை. இங்கே
நீ இருக்க நான் தவிக்க நியாயமில்லை முருகா. நீ இருக்க நான் தவிக்க நியாயமில்லை. பார்வையொன்றை என் மிசையில் பாய்ச்சி விட்டால் உந்தன் சீரடியில் சிங்காரமாய் சேர்ந்திடுவேன். உந்தன் சீரடியில் சிங்காரமாய் சேர்ந்திடுவேன். நான் உன் அழகை நான் காண கண்ணிரண்டு போதாதே. கங்கையணி நாதன் மகனே முருகனே, உன் அழகை நான் காண. ஆ, முருகா. ரொம்ப அருமை. இந்த முருகன். பாட்டுல கொஞ்சம் கவிதை நல்லா வந்திருக்கும், வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா விழுந்திருக்கும். அதனாலே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு நிற்கு. ஏன்னா ஒரு கவிஞன்ற முறையில் இந்த பாட்டுல கவிதை வார்த்தை நயங்கள்லாம் நிறைய சேர்ந்திருக்கும். அது எதேச்சையா நம்ம எதுவுமே என் கையில இல்லை. நான் பெரிய கவிஞனாவோ புலவனாவோ பிறக்கல, தமிழ் படிக்கல, தமிழ் மீடியத்தில் படித்தாலும் தமிழ் படிக்கல, ஆங்கில புலவன் அல்ல. ஏதோ நமக்கு ஆண்டவன் கொடுத்த பிச்சை, அதை இதில் கொடுத்துருக்கேன். ஆண்டவா. அப்படின்னாவே எத்தனை பாட்டு வேணா கேட்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரோஹிணி. ஞானவன் ரோஹரா. ஞானதண்டாயுதபாணிக்கு அரோகரா. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மிக்க ராம் நன்றி. ராம். ராம் ராம். ராம் ராம்.